ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் சொல்ல போகிறேன். யாருக்கெல்லாம் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஓட்டு போட போயிருந்தோம். ஓட்டு போட போகும்போது எல்லாத்துக்குமே வந்து ஓட்டு போட்டதுக்கு அடையாளம் வந்து விரலில் வந்து இங்கு வைப்பாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். எனக்கு வந்து விரலில் இங்கு வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு வந்து அவங்க இங்கு வைக்கலை. ஏன் எதனால் அவங்க மறந்தாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்னுடைய வீடியோ போய் பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள். நான் வந்து வீட்டில் வந்து நம்ம வீடியோ போடணும் அப்படின்றதுக்கோசரம் வந்து நானாக இங்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஓட்டு போடுற இடத்துல இங்கு வைக்கல. இங்கு வச்சவங்க விரல் வந்து டக்குன்னு இது வந்து அலையாது. நான் விரலை காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு அலைஞ்சிடுச்சு. ஏன்னா நான் வச்சது பேனாவோடைய இங்கு. அங்கே ஓட்டு போடுற இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இவ்வளோ சீக்கிரமாக அலைஞ்சிருக்காது. நான் வீடியோ வந்து பின் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய விரலை பாருங்கள், அவருடைய விரலும் பாருங்கள். எது ஒரிஜினல்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஓட்டு போடும்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நானே வந்து யோசித்து கூட பார்க்கல, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகுது. ஓட்டு போடுற இடத்துல போகணும், ஓட்டு ஐடி காமிச்சோம், லிஸ்ட்டு காமிச்சாங்க, எழுதுனாங்க, கையெழுத்துலாம் வாங்கினாங்க, எல்லாமே முடிஞ்சது. நான் போயிட்டு ஓட்டு போட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு எல்லாத்து கையிலையுமே பார்த்தேன் இங்கு. ஆனால் நான் வந்து இது 3வது வாட்டி தான் நான் ஓட்டு போடுறேன். 3வது வாட்டியில் இப்போ தான் வந்து எனக்கு கையில் இங்கு வைக்கல, ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் கையிலையுமே விரலில் வந்து அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இங்கு. நான் வந்து எனக்கு வச்சு விடலை. அவங்களே தான் சரிம்மா முடிஞ்சிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் கையெழுத்து வாங்குகிற இடத்துல தான் இங்கு வைப்பாங்களாம். எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரிப்போ அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் தான் ஒரு சின்ன வீடியோ இது. உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.